ஆழத்துல கொண்டு வலைய போடு. வலைய போட்டாச்சு. இப்ப பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம் நடந்துச்சு? வலை கிள்ளிய மீன் கிடைச்சாச்சு. இப்ப பேதுருவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷம், வெளியில சொல்ல முடியாத சந்தோஷம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்த படகு அவ்வளவு தூரம் நிரம்பிச்சு இல்லையா? இப்போ ஏசப்போட அற்புதத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுவார். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வார்த்தையை? சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தையை அவன் சொல்லுவான். என்ன? நான் பாவியான மனுஷன், என்ன விட்டு போயிருங்க சொல்லுவாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அவர் ஏற்கனவே வெறுமையா படகு இருந்துச்சு. அவர் படகு வெறுமையா இருக்க காரணமே என்ன? அவருடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சு. அந்த பாவி ஆண்டவர் தேடி போறாரு. போன உடனே நீ பாவியா இருக்க என் கூட வான்னு சொன்னா மனுஷனுக்கு இது என்னத்த, நானே ஒன்னும் இல்லாம வந்து சும்மா இருக்கிறேன், என்கிட்ட நீ பாவியா இருக்க வான்னு கூப்பிட்டா நீங்க போவீங்களாங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில. அவர் வந்து நீ பாவிலும் பெரும் பாவி வா என் கூட சொல்லி கூப்பிட்டா நம்ம என்ன, நம்மளை குற்றப்படுத்த இவங்க அழைக்கிறாங்க. ஏற்கனவே பர்சும் காலியா இருக்கு, வாழ்க்கையும் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போவோமா? போக மாட்டோம். ஏசப்பா நினைச்சாங்க இந்த பையனை சும்மா கூப்பிட்டா வரமாட்டான், இவன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான், இவனை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு படகை நிரப்பி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அப்ப இவர் அற்புதம் செய்கிறவர்னு தெரிஞ்சு போச்சு, இவர் மகிமையானவர். உடனே இயேசுவே சொல்ல முன்னாடி சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்ன விட்டு போயிருங்க, நான் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, இயேசுவின் அற்புதத்தை பார்த்த உடனே அவன் யார் என்று அவனுடைய கண்களுக்கு தெரிந்து விட்டது. தன்கிட்ட பாவம் இருக்கிறத அந்த மனுஷன் உணர்ந்து கொண்டான். இன்னைக்கு இயேசுவின் அற்புதத்தை பார்த்தோன்னா எத்தனை பேருடைய கண்களை தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் தெரியுது? நம்ம நினைக்கிறோம் அற்புதம் நடத்தின உடனே ஆண்டவர் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து எனக்கு அற்புதம் செய்தார் என்று. ஆமா தானே? யாருக்காவது ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரா? நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து அற்புதம் செய்யணும்னா ஒரு இம்மி அளவு தண்ணி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாம் அவ்வளவு தூரம் ஆண்டவரை மறதளிச்சிருப்போம், மறைமுகமான தப்ப செஞ்சிருப்போம், வேதத்துக்கு புறம்பா ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஆனா பாரு, இந்த ஆண்டவர் எவ்வளவா கிருபையாய் நம்மை மன்னித்து நமக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பேதவே அப்படிதான் போய் கூப்பிடுறாரு. நன்மைகளை செஞ்ச உடனே அவருடைய கண்களை திறக்கப்படும். நம்ம தான் சரியான ஆளே கிடையாது, இவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்தது மட்டும் இல்ல, வாயை பின்னாடி அழைக்கிறாரு. சொல்லிட்டு சொல்ற, நான் பாவியான மனுஷன் அப்பா, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இங்கேயும் அதான் உங்ககிட்ட சுட்டி காட்டுறாரு. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் திரளாய் செய்ய ஆயத்தம். ஆனா நீங்க உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை உணர்ந்து அதை விட்டு விலகி என் பின்னே வரதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வியை வைக்கின்றார். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்கள் பரிசுத்தத்தை பார்த்தவர் அழைக்கல, உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை பார்த்தவர் அழைக்கல, உங்ககிட்ட இருக்கிற தாளந்துகளை பார்த்து அழைக்கல. என் பிள்ளை, என் மகள், என் மகன் எனக்கானவர், எனக்கானவள் என்று சொல்லி அவர் நம்மை கிருபையாய் ரட்சித்து அவருடைய சமூகத்துக்கு நிராகொண்டு அமர வைத்திருக்கின்றாரே. எத்தனை நன்மைகளை பார்த்திருப்போம், எத்தனை விடுதலைகளை கண்டிருப்போம், சுகத்தை பெற்றிருப்போம், ஆசீர்வாதத்தை பார்த்திருப்போம், பல விதமான காரியங்களை, ஜெயங்களை அனுபவித்திருப்போம். உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மறைமுகமான தேவனுக்கு பிரியமற்ற மாம்ச கனிகளை உணர்ந்து கொண்டு அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வந்திருக்கிறது. நினைத்து பாருங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். அந்த ஒரு கூட்டம் மட்டும்தான் தேவனோடு கூட நிலைநிற்கும். ஏன் தெரியுமா? பேதுருவை எல்லாரும் சொல்லுவாங்க, மறுதளிச்சுட்டாரு மறுதளிச்சுட்டாரு மறுதளிச்சுட்டாராங்க. ஆனா அவருடைய மனசு எவ்வளவு காயப்பட்டு தெரியுமா? ஐயோ, நான் மறுதளிச்சுட்டேனே, ஏசப்பாவை நான் மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு அவர் அந்த இட நேரத்துல மனக்கசந்து அழுதுச்சாரு. இயேசுவின் கல்லறைக்குள்ள முதலாவது போய் பார்த்த சீடன் யாருங்க? பேதுரு. அவரால் இருக்க முடியல. அங்க ஓடி போய் பாக்குறாரு ஏசப்பாவை. அதுக்கப்புறம் தரிசனம் கிடைத்த உடனே அப்படியே சொன்னா, உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்பா, நீங்க 3 முறை கேட்டேன்னா உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கேக்குறீங்க. கொடுத்துட்டாரு ஊழிய பொறுப்பை. கடைசியில பாருங்க எப்படி நேற்று தேவனுக்காக வைராக்கியம் பேசுறாரு. அதான் அவரே சொல்றாரு, எப்படிப்பா உங்களை விட்டு போவேன், நித்திய ஜீவன் கொடுக்கிற ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட தானே இருக்கு, நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து வருகிறது நம்ம வாயிலிருந்து வருகிறதா? எனக்கு அன்புக்குரியவர்களே, சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்க.